சரி மேடம், உங்களுக்கு என்ன அலர்ஜி உங்களுக்கு? இந்த பார்த்தீனியம் செடிங்க மேடம் என்ன மேடம்? பார்த்தீனியம் செடிங்க சார். என்ன பேச்சு? பார்த்தீனியம். பார்த்தீனியம் ஒரு விளக்கண பெருமை இருக்கு. அது ஒரு பார்த்தீனியா. ஓ பார்த்தியா, கண்ணை பார்த்துறியா? அது அந்த பார்த்தீனியா. ஏய் சும்மா கதை விடாதீங்க. பார்த்தியா பார்த்தீனியா அந்த மாதிரி பாருங்க. அவங்க கையில் வாங்க கேமரா 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 பண்ணுங்க. எல்லாருக்கும் அலர்ஜியா? அப்படியா? சரி என்ன பண்ண மேடம்? என்ன பண்ணோம்? நான் எப்படி பண்ண பார்த்து செய்யுங்க மேடம். நான் பார்த்து செய்யுங்க, செய்யறவங்க செய்யுங்க. சக்தி போலே எவ்வளோ சக்தி தேவைப்படுதோ அவ்வளோ சக்தி கொடுத்து என்னோட எனர்ஜி, டாக்ஸிக் எனர்ஜி, சைட் எஃபெக்ட் எனர்ஜி பார்த்தீங்க சரியா? அது சரியா சொன்னா என்னோட முன்னேறி கலங்க இறைச்சி போசிக்கு நீக்குங்க செய்யுங்க. Very good. வந்து எமோஷனல் ஃபிகர் செய்யும். இப்படிங்க கையில் பிடிக்கிற கையில் பிடிக்கிற ஐட்டம் வந்து சொல்லுங்க. இல்லை கையில் பிடிக்கிற ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைங்க ஏதோ ஒரு காரணம் எனக்கு எனர்ஜியாக இருக்கும். எனக்கு உடம்பு வெட்டினாக்கா கை அடிக்கும். ஆனால் சாப்பிட்டாக்கா ப்ராப்ளம் வராது. எனக்கு வந்துட்டு இது உடம்புல ரேஷஸ் வரும். இல்லை நான் வந்து சைனஸ் வருமா? சைனஸ் வரும். நான் செய்கிற வேலை அந்த மாதிரி ஆழமாக மூலியமாக என்னையே ஏற்றுக்கிறேன். முள்ளிங்க சாப்பாடு பொருள், சத்தான பொருள், இது எல்லாமே இயற்கை, மற்ற நேச்சோட இயற்கை. அது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. மேடம் சொல்லணும், அது வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. அதனால் கிட்டக்கூடாது மிருகமாக அதை சாப்பிடக்கூடாது, அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்குது. ஆழமாக முழுமையாக எங்கேயும் இருக்கு. அதனால் எனக்கு வந்து நான் வந்து அதை தவிர்க்கலாம், கிட்ட போகக்கூடாது. இது சாப்பிட ஜாமான் இல்லை. என்னன்னா சும்மா தலையாட்டு சொல்லுங்க. சாப்பிட ஜாமான் இல்லை, இது கீரை மாதிரிலாம் பண்ணற மாதிரி அது ஒரு அது தன்மை.
ஆழமா முழுமையா என்னையே ஏற்றுக்கிறேன். இறைவா முள்ளங்கி தான் ஏன் இந்த மாதிரி வருது? நானும் முள்ளங்கி வெற்றி, நானும் முள்ளங்கி சமைக்கணும், நானும் சாப்பிடணும். ஆழமா முழுமையா என்னையே ஏற்றுக்கிறேன். இறைவா நன்றி நன்றி நன்றி. ஓகேவா? இருங்க சொன்னாங்க கை கொடுங்க. வணக்கம் மேடம், கேமரா பார்ப்போம். No problem. Good. திருப்புங்க. மேலே பார்ப்போம். மேலே கீழே வேறு மாதிரி ஸ்கின் மேடம். மேலே வேறு ஸ்கின்னு, கீழே வேறு ஸ்கின்னு. மேலே வந்து சாஃப்டான ஸ்கின்னு, கீழே வந்து ஹார்டான ஸ்கின். சரிங்களா? என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஷுவர். எவ்வளோ சூக்காக வரும்? நார்மலாக எவ்வளோ சூக்காக வரும்? உச்சரம் வருமா? கொஞ்சம் நேரம். எவ்வளோ நேரம்? ஆமாம், உனக்கு கட் பண்ண டச் பண்ணதில்ல, ஏதாச்சும் ஈச்சிங் பண்ணல, போராச்சும் உங்களுக்கு ஈச்சிங் பண்ணல. சரியா? ஓகே, வெரி குட். நீங்கள் போய் சாப்பிடுங்க. இங்கே வாங்க மேடம், எடுங்க. அதாவது மேடம் நான் சொல்கிறேன், இது வந்துட்டு மேடம், நீங்கள் நல்லா பார்த்தாக்கா இது உள்ளுக்கு வந்து அந்த செடி வந்து ஒரு மாதிரி குட்டி குட்டியாக வந்து ஒரு இல்லை மேடம், நான் என்ன சொல்கிறேன்னா லேசாக ஒரு என்னது லைட்டாக இருக்குது. ஸோ அந்த மிருகம் எல்லாமே சாப்பிடாது, அது சாப்பிட துப்பிட்டு போயிடுது. அதோட ப்ரொடெக்ஷன். ஏன்னா அது மாதிரி ஒரு இது மாதிரி. ஆனால் ஒட்டக்காய் சாப்பிடும். ஏன்? ஒட்டக்காய் வந்து கேக்டஸ் பிளானே சாப்பிடும். அது நாக்கு ஸ்ட்ராங்கான நாக்கு, அந்த முள்ளை கூட கச்சி போட்டு சாப்பிடுங்க. அதுங்க அதை சாப்பிடுங்க. அந்த டெசர்ட்டில் வெண்ணெய் சாப்பிட்றதுக்கு தண்ணி அது உள்ள தண்ணி ரொம்ப இருக்கும், அது சாப்பிடுங்க. ஓகே மேடம், என்ன பண்ண வச்சுட்டு எவ்வளோ டைம் இருக்கும்? Three, 4 days வீசிங்க. அது என்ன பண்ணீங்க? ஏன் இது பிடிக்கும்? ஏன் தோல்விங்க? இல்லை, இது தோட்டம் அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்கு. அங்கே போயிட்டு வந்தோம்னா அங்கே வீடு பிளான் இருக்கு. அது நீங்க எடுக்க வேண்டாம், நீங்க ஜஸ்ட் கிராஸ் பண்ணி கிராஸ் பண்ணல உங்களுக்கு கிராஸ் பண்ணாதே எனக்கு ரொம்ப வரப்புல எல்லாம் இதுதான் சார். அதே அதனால நடக்கிற வரப்புல எல்லாம் இதனாலே நான் அலர்ஜி பண்ணா இந்த அலர்ஜி வரதுனாலே எனக்கு அலர்ஜினா ஐயோ விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் அகைன் ஸ்டார்ட் பண்றதா இருக்கேன். ஆனா போறதுக்கு இது பயம். அதனால தான் எனக்கு பாலுக்கு இது ஒரு கீழ் எடுத்துருக்கேன். எல்லா பேங்க்ஸுமே எதிராக வா, இவ்வளோ பிரச்சனை இருக்கா? மாணவன் மக்களுக்கு இருக்கு ரொம்ப சிவியரான ஜஸ்ட் நம்ம இந்த பக்கத்தில் இப்படி நின்னோம்னா உடனே ப்ராப்ளம். சார் ஆக்சுவலாக எனக்கு சின்ன வயசில் இந்த செடிக்கிட்ட போனால் கண்ணெலாம் ரெட் ஆயிடும். ஆனால் இப்போ ஓகே, அந்த செடி கிராஸ் ஆனால் கண்ணெல்லாம் ரெட் ஆயிடும். வந்து நான் மொதல் கேட்குறேன். அடுத்த வாட்டி தோட்டத்துக்கு போயிட்டு உங்கள் வீடியோ அந்த செடியை காமிச்சிட்டு அப்படியே செடி காமிச்சிட்டு நீங்கள் பாருங்க. Thank you.